தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே செங்குத்தான மலைப்பாதையில் 7 கிலோமீட்டர் நடந்து சென்று மலை கிராம மக்களிடம் ஆட்சியர் மலர்விழி குறைகளை கேட்டறிந்தார். இதுவரை எந்த அதிகாரியும் கிராமத்திற்கு வராத நிலையில் முதலாக வந்த ஆட்சியருக்கு மலைவாழ் மக்கள் நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே வட்டுவனஅள்ளி ஊராட்சியில் உள்ளது அலக்கட்டு மலை கிராமம். 25 குடும்பங்கள் வசித்து வரும் இந்த கிராமத்தில் சாலை, குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் மக்கள் சிரமப்பட்டு வருவது குறித்து நியூஸ் 18 தொலைக்காட்சியில் 2 நாட்களுக்கு முன்பு செய்தி வெளியானது. இதன் எதிரொலியாக ஆட்சியர் மலர்விழி அதிகாரிகளுடன் அலக்கட்டு கிராமத்திற்கு நேரில் சென்று சீங்காடு மலை அடிவாரத்தில் இருந்து செங்குத்தான மலைப்பாதையில் 7 கிலோமீட்டர் நடந்து சென்றார் ஆட்சியர். இதுவரை எந்த அதிகாரியும் வராத மலை கிராமத்திற்கு முதல் முறையாக வந்த ஆட்சியரை மலைவாழ் மக்கள் கைகூப்பி வரவேற்றனர். அங்குள்ள ஊராட்சி ஒன்றிய பள்ளி, அங்கன்வாடி மையத்தை ஆய்வு செய்த ஆட்சியர் கிராம மக்களை சந்தித்து அவர்களது குறைகளையும் கேட்டறிந்தார். 25 குடும்பங்களை சார்ந்த மக்கள் மலை மேல் வசித்து வருகிறார்கள். அவர்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை என்ற தகவல் சில ஊடகங்களின் மூலமாக நேற்று வெளிவந்தது. அதைத் தொடர்ந்து குடிநீர் பிரச்சனையை சரி செய்வதற்காக அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களோடு கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் ஒரு 3-3.5 மணி நேரத்துக்கு மேலே நடந்து அனைத்து அலுவலர்களும் மேலே வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த இடத்துல 3 கிணறுகள் வெட்டப்பட்டு தண்ணி குடிப்பதற்கு நிறைய தண்ணி இருக்குது. ஆனால் பைப்லைனில் ஒரு 3 இடங்களில் ஏற்பட்ட சிறு பழுது காரணமாக ஒரு OHT மேலே ஏறலை. கிராம மக்களின் சிரமத்தை உணர்ந்த ஆட்சியர் மலர்விழி அனைவருக்கும் மாற்று இடம் ஏற்பாடு செய்து தருவதாக உறுதியளித்தார். எல்லாத்துக்குமே படிப்பு தான் அடிப்படை இல்லையா? மேல நடந்து நிறைய தண்ணி இருக்கு. குடிப்பதற்கு ஒரு 3 இடங்களில் ஏற்பட்ட சிறு பழுது காரணமாக கிராம மக்களின் சிரமத்தை உணர்ந்த மேலே ஏறல. அனைவருக்கும் மாற்றினால் மலையடிவாரத்திற்கு இடம் பெயர தயார் என அலக்கட்டு கிராமத்தினர் தெரிவித்தனர். வந்திருக்கிறாங்க. அவங்க வந்ததுனால நாங்கள் இருக்கிற குறைங்களெல்லாம் கேட்குறோம். எங்களுக்கு என்னென்ன இல்லைன்னா கிணறு தண்ணி இல்லை, அதில் ரெண்டாவது ரோடு இல்லை, எங்களுக்கு வாழவே முடியாது சார். அதனால் எங்களுக்கு விவசாயம் இல்லை சார். மழை முன்னது மாதிரி மழை பெய்யாது. அதனால் இப்போ அந்த குறைங்களெல்லாம் நாங்கள் கேட்டு இருக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி நீங்கள் இங்கேயே வாழ்கிறீங்களே இல்லை கீழே உங்களுக்கு நிலத்தை கொடுத்தா அங்கே வாழ்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாரு. அப்படி எங்களுக்கு கீழே கொடுத்தா நாங்கள் கீழே வாழ்ந்துக்கிறோம் சார், வாழ்ந்துக்குள்ள மேடம் அப்படின்னு நாங்கள் கேட்டு நிற்கிறோம். அவர்களது கோரிக்கையை நிறைவேற்றுவதாக உறுதியளித்த ஆட்சியர் விரைவில் மாற்று ஏற்பாடு செய்து தரப்படும் என்றார். ஒரு 7 கிலோமீட்டர் எந்த விதமான வசதியும் இல்லாத காரணத்தினால தொட்டில் கட்டி தான் கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்ட நோய்வாய்ப்பட்டவர்கள் அனைவரையும் கீழே எடுத்து கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதற்காக கீழே வீடு மற்றும் சாகுபடி செய்வதற்கு 1 ஏக்கர் நிலம் கொடுத்தால் கீழே வர்றதுக்கு சம்மதம் சொல்லியிருக்காங்க. கீழே இந்த 25 குடும்பங்களை சார்ந்த நபர்களுக்கு வீடுக்கு பட்டா உடனடியாக தெரிவு பண்ணிடலாம். ஆனால் அந்த 1 ஏக்கர் நிலம் என்பதை பொங்கலுக்கு முன்பாக கண்டுபிடிக்க முடிந்தால் கண்டுபிடித்து இவர்களை கீழே கொண்டு வந்து அனைத்து வசதிகளும் செய்வதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். மாவட்ட ஆட்சியரின் வருகையால் தங்களது எதிர்கால வாழ்வுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தியுள்ளதாக கூறி அலக்கட்டு கிராம மக்கள் நிகழ்ச்சியுடன் அவருக்கு நன்றி தெரிவித்தனர். தருமபுரியில் இருந்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் சுகுமார்.